நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இப்போ நம்ம மின்காந்த அலை பரவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட இந்த கணக்கு தான் வந்திருக்குது. ரொம்ப ஈஸியான சம்முங்க, பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட்டு. அப்போ மின்காந்த அலை அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, மின்காந்த அலைனா பேசிக் என்ன? மின்புலமும் காந்த புலமும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரியில் என்ன ஆகுது? முடுக்கப்படுகிறது. அந்த மின்புலத்தையும் காந்த புலத்தின் அளவை சரிவா நம்ம என்ன பண்றோம்? 90 டிகிரில முடுக்கப்படுறப்ப என்ன ஆகும்? மூணாவது டைரக்ஷன் இஜெட் டைரக்ஷன் இருக்கா, இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இது மின்புலம்னா இ, காந்த புலம் பி. அப்ப மின்காந்த புலம், அப்ப அந்த நெட் அலையா என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல இந்த இஜெட் திசையில நோக்கி இந்த ஒளியின் திசை வேகத்துல பயணிக்கும். அப்படிங்கிறது தான் பேசிக். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத டோ பகுதி வகையீடு பண்ணோம்னா டோ பி பை டோ டி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒமேகா பை கே கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஒளியின் வேகத்துக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க பிங்கிறது இதுல இருக்கும், இது இஜெட்னா இதுல வந்து அலை வந்து எக்ஸ்ல போகுது. ஏன்னா இதை பார்த்து தான் நான் அலை எக்ஸ்ல போகுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப பி வந்து இதுல இருக்கும், ஒய்ல இருக்கும். சரிங்களா? எக்ஸ் ஒய், எக்ஸ் இங்க ஒய் இங்க இஜெட். அப்ப பிங்கிறது காந்த புலம் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, காந்த புலம் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, மின்புலம் வந்து இஜெட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப மின்காந்த அலையானது ஒளியின் திசை வேகத்துல எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம கணக்குள்ள போலாமா? க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இங்க என்ன எதை கண்டுபிடிக்கணும்? இதை தான் கண்டுபிடிக்கணும். V0 என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். V0 என்ன கண்டுபிடிச்சோம்னா Vy தான் ஆன்சர். அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இருக்க போகுது. ஷார்ட்கட் நான் சொல்றது முன்னாடி பேசிக்ஸ் படிச்சாச்சு. ஷார்ட்கட் V0 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா E0 பை B0. சரிங்களா? அப்படின்னா என்ன? ஒளியின் திசை வேகம். மின்புல செறிவையும் காந்தப்புல செறிவையும் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு ஒளியின் திசை வேகம் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா, என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 60 இது கொடுத்துருக்காங்க, E0 கொடுத்துருக்காங்க. சி தான் நமக்கு தெரியும், 3 × 10⁸ தெரியும். அப்போ இங்கே என்ன? V0 இங்கிட்டு வந்துடும். ஸோ அப்போ V0 தெரியுது. அப்போ V0ங்கிறது என்ன? 20 × 10⁻⁸ வரும். அப்போ இங்கே நமக்கு ரெண்டுலேருந்து ஒரு 0 எடுத்துட்டோம்னா 2 × 10⁻⁷ வருது. அப்போ V0ங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்போ 4th ஆன்சர் தான் கரெக்டு. சரிங்களா? அப்போ இதோட யூனிட் வந்து டெஸ்லா. ஓகே, 4th ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா? தேங்க்யூ.